மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். பெங்களூருவில் வேட்டி அணிந்து சென்ற விவசாயியை அனுமதிக்க மறுத்த வணிக வளாகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. வேட்டியையும் நாகரிகத்தையும் எப்படி இணைக்கிறார்கள் என புரியவில்லை. ஏதோ வேட்டி கட்டுபவர்கள் எல்லாம் படிப்பறிவில்லாதவர்கள் போலவும் பேண்ட் சட்டை போட்டவர்கள் மட்டும்தான் பகுமானம் எனவும் நம்பிக்கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். யார் சொல்வது அவர்களுக்கு நம் நாட்டுக்கே அடையாளம் வேட்டிதான் என்று? பழமை பேசும் நம் பாரதத்தில் எஞ்சியிருக்கும் பொக்கிஷங்கள் தான் நம் பாரம்பரிய உடையும் விவசாயமும். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த வேட்டிக்கும் அதை கட்டி வந்த விவசாயிக்கும் கெட் அவுட் சொன்ன மாலுக்கு சீல் வைத்துள்ளது கர்நாடக அரசு. நடந்தது என்ன? ಪಂಚೆ ಬಿಟ್ಟು ಬರೋದಕ್ಕತ್ತಿಂದ ನಾವು ಹಳ್ಳಿ ಮಂದಿ ಪಂಚೆ ಹಾಕೊಂಡಿರೋ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளந்தியாய் நிற்கும் இந்த முதியவர் ஒரு விவசாயி. ஹாவேரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி பகீரப்பா மகன் நாகராஜ் மற்றும் மனைவி மல்லம்மாவுடன் பெங்களூரு ஜிடி மால் என்ற வணிக வளாகத்திற்கு படம் பார்க்க வழக்கம் போல வேட்டியில் வந்துவிட்டார். இத்தனைக்கும் அவரது மகன் டிக்கெட்டை முன்பதிவு செய்து விட்டார். பணம் கொடுத்து டிக்கெட் முன்பதிவு செய்தும் உள்ளே நுழைவு பாதையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார் அந்த விவசாயி. காரணம் என்ன? வேட்டி கட்டியவர்களுக்கெல்லாம் மாலில் இடம் கிடையாதாம். அதுதான் மாலின் விதியாம். வேட்டியை கழற்றிவிட்டு வேறு உடை அணிந்து வந்தால் உள்ளே அனுமதிப்பதாய் வாக்குவாதம் செய்துள்ளார் காவலாளி. படித்தவர் படிக்காதவர் என்ற பேதமின்றி எல்லோரிடமும் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பல நேரங்களில் காவலாளிகளும் மறந்து விடுகின்றனர். உண்மையிலேயே அவரை வெளியே போகச் சொன்னதும் அந்த முதியவருக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடமும் அவரின் வெகுளித்தனமும் நமக்கு கண்ணீர் வர வைக்கிறது. இவருதான் எங்க அப்பா. சாயங்காலம் 6 மணிக்கு படம் பார்க்கறதுக்காக இந்த மாலுக்கு வந்தோம். எங்க அப்பா வேட்டி கட்டி இருந்ததால உள்ள விடல. நாங்க எப்படி உள்ள போறது? ரூல்ஸ் படி உள்ள அனுமதிக்க முடியாதுன்னு காவலாளி சொன்னதும் நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். ஆனா அவங்க மறுத்துட்டாங்க. மேனேஜர் கிட்ட பேச சொன்னாங்க. நான் என் அப்பாவை மாலுக்கு கூட்டிட்டு வர விரும்பினேன். எங்க அப்பா வேட்டி கட்டினதால அனுமதி இல்லைன்னா அவரை ஜீன்ஸ் போட்டுட்டு வர சொல்ல முடியுமா? காவலாளி முரட்டுத்தனமா நடந்துகிட்டாரு. எங்க அப்பா சுத்தமா டீசெண்டா தான் ட்ரெஸ் போட்டு இருந்தாரு. அவ்வளவுதான். இந்த வீடியோ இணையத்தில் தீயாய் பரவ நாட்டில் ஒரு பூகம்பமே வெடித்துவிட்டது. வேறு வழியின்றி மன்னிப்பு கோரினார் வணிக வளாகத்தின் காவலாளி. மால்ல பர்த்டே பார்ட்டி ஒன்று நடந்துச்சு. அப்ப அங்க வந்த ஒருத்தர் வேட்டி கட்டி இருந்தாரு. அதை பார்த்த சில பெண்கள் அசௌகரியமா இருக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால நாங்க அவரை வெளியேற்றினோம். சாயங்காலம் அதே மாதிரி இன்னொருத்தர் வேட்டி கட்டிட்டு வந்தாரு. காலையில அப்படி ஒரு சம்பவம் நடந்ததால குழப்பத்துல இவரையும் உள்ள அனுமதிக்கல. உண்மையிலேயே அவரு கிராமத்து விவசாயின்னு எங்களுக்கு தெரியல. எங்க தவறுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனால் கன்னட அமைப்பினர் விவசாயிகள் வேட்டி அணிந்த மாலுக்குள் செல்லும் போராட்டத்தை கையில் எடுத்தனர். வணிக வளாகத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கின. சட்டப்பேரவை வரை சென்று பெரும் பேசு பொருளானது வேட்டி விவகாரம். விஷயம் பூதாகாரமாகவே வணிக வளாகத்தை தற்காலிகமாக மூட கர்நாடக அரசு உத்தரவிட்டது. மாலில் இருந்து பொதுமக்களை வெளியேற்றி சீல் வைத்தனர் அதிகாரிகள். மால் உரிமையாளரின் மகன் விவசாயியிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளார். வெறும் வேட்டிதானே என்று துச்சமாக நினைத்துவிடக் கூடாது. பாரம்பரிய உடையான வேட்டியின் பவர் என்ன என்பதை பகிரங்கமாக உணர்த்திவிட்டார் விவசாயி பகீரப்பா. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.